கனவளவும் நேரமும். அதாவது கனவளவு குறிப்பிட்ட நேரத்துல கனவளவில் ஏற்படுற மாற்றம். சரியா? அந்த விடயங்கள் தொடர்பா தான் கனவளவும் நேரமும் இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். அதற்கு முதலாக உங்களுக்கு சில தொடர்புகள் தெரியணும். அதாவது கனவளவையும் நேரத்தையும் சம்பந்தப்படுத்துற முக்கியமான தொடர்புகள் நமக்கு தெரியணும். என்னென்ன தொடர்புகள்னு பார்ப்போம். ஒரு சென்டிமீட்டர் கணம், சரியா? ஒரு சென்டிமீட்டர் கணம் அல்லது இது எழுதும் போது ஒரு கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மில்லி லிட்டர்ல சமனா இருக்கும். ஒரு மில்லி லிட்டருக்கு சமனா இருக்கும். அதே மாதிரி 2 பக்கமும் 1000ஆல பெருக்கிறோம். அந்த மாதிரி யோசிங்க. 1000 சென்டிமீட்டர் கணம் 1000 மில்லி லிட்டருக்கு சமனாக இருக்கும். சரியா? 1000 மில்லி லிட்டருக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு தொடர்பு தெரியும். சரியா? ஒரு லிட்டர் அப்படின்றது எவ்வளவு? 1000 மில்லி லிட்டர். சரியா? ஒரு லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர். அதனால இந்த 1000 மில்லி லிட்டருக்கு பதிலா நம்ம 1 லிட்டர்னு எழுதலாம். ஒரு லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கனத்துக்கு சமனா இருக்கும். 1000 கன சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி மூன்றாவது தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கனமீட்டர். ஒரு கனமீட்டர் 1000 லிட்டர்களுக்கு சமனாக இருக்கும். 1000 லிட்டர்களுக்கு சமனாக இருக்கும். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய தொடர்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது, மூன்றாவது மற்றும் 4வது. என்னன்னு பார்ப்போம். ஒரு சென்டிமீட்டரினுடைய கணம் ஒரு மில்லி லிட்டர்ல இருக்கும். சரியா? ஒரு மில்லி லிட்டருக்கு சமனாக இருக்கும். நம்ம சென்டிமீட்டர் கணம் இந்த பகுதியில எழுதுறது எல்லாமே கனவளவுல பயன்படுத்துவோம். சரியா? இது எல்லாமே கனவளவு. கனவளவுக்கு வந்து சென்டிமீட்டரினுடைய கணம், மில்லி மீட்டர் கணம், மீட்டர் கணம் அதுகள் பயன்படுத்துவோம். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு, கொள்ளளவு. கொள்ளளவுக்கு வந்து நம்ம எப்பயுமே திரவ அளவீடுகளை தான் பயன்படுத்துவோம். சரியா? கொள்ளளவுக்கு திரவ அளவீடுகள், அதாவது லிட்டர், மில்லி லிட்டர் இந்த அளவுக்கு அலகுகளால தான் நம்ம கொள்ளளவை குறித்து காட்ட வேண்டும். சரியா? கனவளவை குறிக்கிறதுக்கு இந்த அலகுகள் பயன்படுத்தும். ஒரு சென்டிமீட்டர் கணம், ஒரு 1000 சென்டிமீட்டர் கணம், ஒரு மீட்டர் கணம் இந்த மாதிரி. இதே கொள்ளளவுக்கு நம்ம வந்து திரவ அளவீடுகள் பயன்படுத்தணும். மில்லி லிட்டர், லிட்டர் அது மாதிரி. சரி. இந்த தொடர்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத இன்னொரு முறை பார்ப்போம். ஒரு சென்டிமீட்டரினுடைய கணம் வந்து ஒரு மில்லி லிட்டருக்கு சமனா இருக்கும். இது ஒரு முக்கியமான தொடர்பு. அடுத்து 2 பக்கமும் 1000ஆல பெருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? அப்போ 1000 சென்டிமீட்டர் கணம் ஒரு லிட்டருக்கு சமனாக இருக்கும். 1000 சென்டிமீட்டரினுடைய கணம் ஒரு லிட்டருக்கு சமனா இருக்கும். இறுதி தொடர்பு ஒரு மீட்டர் கணம் 1000 லிட்டர்களுக்கு சமனாக இருக்கும். நம்ம இந்த டாபிக்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, கனவளவு மாற்று வீதம். கனவளவு மாற்று வீதம்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு டேங்க் எடுத்துக்குவோம். சரியா? ஒரு டேங்க்ல இருந்து நீர் வந்து வெளியேறுது. நீர் வெளியேறி முற்றாக அந்த நீர் வெளியேறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அந்த மாதிரி தரவுகள் தரும்போது ஒரு நிமிடத்துக்கு அல்லது ஒரு செகண்டுக்கு அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு நீர் வெளியேறும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறதுதான் கனவளவு மாற்று வீதம். அதாவது அதனுடைய கனவளவில் நேரத்திற்கு ஒரு குறித்த அலகு நேரத்தில் அதன் கனவளவில் ஏற்பட்ட மாற்றத்தை தான் நம்ம இந்த டாபிக்ல படிக்க போறோம். சரியா? இதற்குரிய அலகுகள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனவளவு நம்ம வந்து இந்த அலகுகள்ல எல்லாம் எழுதலாம். சென்டிமீட்டர் கணம், மீட்டர் கணம்னு எழுதலாம், மில்லி லிட்டர்ல எழுதலாம், லிட்டர்ல எழுதலாம். அந்த மாதிரி நேரத்தை எப்படி எடுக்கலாம்? ஹவர், நிமிடத்துல எடுக்கலாம், அடுத்து செகண்ட்ல எடுக்கலாம். சரியா? இதற்கு ஏத்த மாதிரி இந்த அலகுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அலகு தான் இதுக்கு இருக்கு அப்படின்ட்டு இல்ல. சென்டிமீட்டர் per ஹவர்ல இருக்கலாம், மீட்டர் per ஹவர், மில்லி லிட்டர் per ஹவர், லிட்டர் per செகண்ட், மில்லி லிட்டர் per மினிட் அந்த மாதிரி கேள்விக்கு ஏற்ற மாதிரி அந்த அலகுகள்ல மாற்றம் ஏற்படும். சரியா? கனவளவுக்குரிய அலக நேரத்துக்குரிய அலகால பிரிக்கும் போது நமக்கு கனவளவு மாற்று வீதம் கிடைக்கும். சரியா? இந்த கேள்வியை பார்ப்போம். 200 லிட்டர் கொள்ளளவுடைய தாங்கியில் முற்றாக நீர் உள்ளது. ஓகே. இதுல வந்து டேங்க்ல ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கோம். 200 லிட்டர். ஓகே. அந்த நீரை குழாயினால் ஓகே, குழாயினால் வரும். குழாயினால் முற்றாக வெளியேற்ற 10 நிமிடங்கள் எடுத்தது. நீர் வெளியேறிய வீதம் யாது? ஓகே. குறிப்பிட்ட கொள்ளளவுடைய நீரை வந்து முற்றாக தாங்கியிலிருந்து அகற்றுவதற்கு 10 நிமிடங்கள் எடுத்தது. ஓகே. இதற்கான வீதம் சரியா? இதுல வந்து கனவளவு மாறிய வீதம் பாத்தீங்கன்னா, தாங்கியின் கொள்ளளவு எவ்வளவு? 200 லிட்டர். இது முற்றாக வெளியேறுவதற்கு நமக்கு 10 நிமிடங்கள் எடுத்தது. சரியா? 10 நிமிடங்கள், 10 மினிட்ஸ்னு எழுதுவோம். கனவளவ நேரத்தால வகுக்கணும். சரியா? நேரத்தால வகுக்கணும். ஆகவே 200 10ஆல வகுக்கும் போது 20 அப்படின்னு கிடைக்கும்.
லீட்டர் பெர் நிமிடம். லிட்டர் பெர் நிமிடம். அதாவது என்ன நடக்குதுன்னா 200 லிட்டர் முற்றாக வெளியேற 10 நிமிடங்கள் எடுக்குது. ஆகவே இதை சுருக்கும் போது உங்களுக்கு 20 லிட்டர் பெர் நிமிடம். அதாவது இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த அலகு சரியா, இந்த அலகுன்ற அர்த்தம் ஒரு நிமிடத்துக்கு 20 லிட்டர் நீர் வெளியேறுது. அந்த மாதிரி பாருங்க கீழே மினிட்னு இருக்குதானே. ஆகவே ஒரு நிமிடத்திற்கு 20 லிட்டர் நீர் வெளியேறும் பட்சத்தில் 200 லிட்டர் நீருமே முற்றாக 10 நிமிடங்களில் வெளியேறி முடிக்கும். ஓகே, இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 25 மீட்டர் கனம் நீர் நிரப்பும் தாங்கியில் முற்றாக நீர் உள்ளது. அந்த நீரை குழாயினால் முற்றாக வெளியேற்ற 100 நிமிடங்கள் எடுத்தது. நீர் வெளியேறு வீதத்தை 3 அலகுகள்ல கண்டுபிடிக்க போறோம். முதலாவது மீட்டர் கனம் per நிமிடம். அதற்கு என்ன செய்யணும்னா வீதம் சமன் அந்த கொள்ளளவு எவ்வளவு 25 மீட்டர் கனம். அதன் கீழ் இதற்கு எடுத்த நேரம் எவ்வளவு 100 நிமிடங்கள். சரியா, 100 நிமிடங்கள். இதால நீங்க வகுக்கும் போது உங்களுக்குரிய விடை வரும். பின்னத்துல போடுறதுன்னா பின்னத்துல போடலாம், அல்லது தசமத்துல சுருக்கி போடுறதுன்னா தசமத்திலையும் போடலாம். இந்த தசமத்துக்கு நீங்க மாற்றும் போது 0.25 மீட்டர் கனம் பெர் நிமிடம்னு வரும். மீட்டர் கனம் பெர் நிமிடம். அல்லது பின்னத்திலேயே நீங்க வைத்துக் கொள்ள போறீங்க அப்படின்ற பட்சத்துல 1/4 மீட்டர் கனம் பெர் நிமிடம் இந்த அலகுல நம்ம எழுதலாம். சரியா, பாருங்க 25 100ஆல சுருக்கும் போது தசத்துல மாற்றினீங்கன்னா 0.25 வரும். அதே நம்ம பின்னத்திலே வைத்து கொடுக்க போறோம்னா 1/4 மீட்டர் கனம் பெர் நிமிடம்ல வரும். அடுத்து இரண்டாவது பகுதியை பார்ப்போம். மீட்டர் கனம் பெர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன செய்யணும்னா வீதம் கண்டுபிடிக்க நமக்கு கனவளவு மீட்டர் கனம்ல தெரியும். ஆகவே 25 மீட்டர் கனம்னு எழுதிடுவோம். நேரத்தை ஹவருக்கு மாத்தணும். சரியா, ஹவருக்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்னா பாருங்க இதால வகுக்க போறோம் நேரத்தை. நேரம் 100 நிமிடம்னு தந்திருக்காங்க. அதை நம்ம மணித்தியாலமா மாத்துறதுக்கு 60ஆல வகுக்கணும். சரியா, பாருங்க இந்த கொமனான வகுத்தல் தான் இங்க போட்டிருக்கிறேன். சரியா, கொமனால வகுத்தல். அடுத்து 100 நிமிடத்தை நம்ம மணித்தியாலத்துக்கு மாத்துறதுக்கு 100 60ஆல வகுக்கணும். ஏன்னா ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடங்கள் தானே இருக்கு. சரி, இப்ப வகுத்தல பெருக்கலாம் மாற்றும் போது பாருங்க 25 மீட்டர் கனம் வகுத்தல பெருக்கலாம் மாற்றினீங்கன்னா 60/100 அப்படின்னு மாற்ற முடியும். 60/100. சரி, இதை நம்ம மேலும் சுருக்குவோம். சரியா, மேலும் சுருக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும். இந்த 0 சுருக்கலாம். அடுத்து 10ஐயும் 6ஐயும் சுருக்கலாம். 3 6 I2 10. சரியா, I2 10. அதற்கு அடுத்தபடியா இந்த 5ஐயும் 25ஐயும் சுருக்கலாம். 1 5 I5 25. I5 25. ஆகவே நம்ம இந்த அலகுல எழுதும் போது 15 மீட்டர் கனம் பெர் ஹவர் அப்படின்னு வரும். சரியா, பெர் ஹவர். அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 15 மீட்டர் கனம் கொள்ளளவுடைய நீர் வெளியேறுகிறது. 15 மீட்டர் கனம் கொள்ளளவுடைய நீர் வெளியேறுகிறது. இந்த ரெட் கலர்ல எழுதியிருக்கேன் பாருங்க, இதுதான் உங்களுடைய இறுதி விடை. என்ன செய்தோம், 25 மீட்டர் கணத்தை வகுத்தோம், 100 நிமிஷத்தை ஹவரா மாற்றணும். அதற்காக தான் அதை 60ஆல பிரிச்சிருக்கேன். திரும்ப பிரித்தல் பெருக்கல் ஆகி சுருக்கும் போது 15 மீட்டர் கனம் பெர் ஹவர் அதுல வரும். சரி, லாஸ்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா லீட்டர் பெர் நிமிடத்துல கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நமக்கு வீதம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், கனவளவை நேரத்தால வகுக்கணும். நேரம் நமக்கு தெரியும் 100 நிமிடத்துல இருக்கு. டிரெக்டாவே அது 100 நிமிடத்துல இருக்கு. கனவளவை லீட்டர்ல கண்டுபிடிக்கணும். 25 மீட்டர் கணத்தை லீட்டருக்கு நம்ம மாற்றணும். நமக்கு தொடர்பு தெரியும். ஒரு மீட்டர் கணத்தினுடைய பெறுமதி 1000 லிட்டர். அதாவது ஒரு மீட்டர் கணம்னா அதனுடைய பெறுமதி 1000 லிட்டர்கள். இதே மாதிரி 25 மீட்டர் கணத்துக்கு கண்டுபிடித்தோம்னா 25 தர 1000. 25 தர 1000. ஆகவே இதனுடைய கொள்ளளவு கனவளவு 25,000 லிட்டர். 25,000 லிட்டர். என்ன செய்தோம், இந்த தரப்பட்டிருக்க கொள்ளளவை லீட்டருக்கு மாத்தணும். சரியா, மீட்டர் கணத்துல இருந்து லீட்டருக்கு மாத்தணும். ஒரு மீட்டர் கணம்னா 1000 லிட்டர். அந்த மாதிரி 25 மீட்டர் கணம்னா 25,000 லிட்டர். இதை நம்ம நிமிடத்தால வகுக்கும் போது விடையை கண்டுபிடிச்சு எடுக்கலாம். பாருங்க சுருக்குவோம். இந்த 0 இந்த 0த்தோட சுருக்கப்படும். இந்த 0 இந்த 0த்தோட சுருக்கப்படும். ஆகவே 250 லிட்டர் பெர் நிமிடம். லிட்டர் பெர் நிமிடம். வெவ்வேறு அலகுகள்ல கண்டுபிடிக்கும் போது நமக்கு வெவ்வேறு தொடர்புகள் இதன் மூலமா கிடைக்கக்கூடியதா இருக்கு.
முதல்ல மீட்டர் per நிமிடத்துல கண்டுபிடிச்சோம். அதாவது ஒரு நிமிடத்துக்கு 1/4 மீட்டர் கனம் நீர் வெளியாகுது அப்படின்ற தொடர்பை கண்டுபிடித்தோம். இரண்டாவது மீட்டர் கனமும் ஹவர். ஆகவே 15 மீட்டர் கனம், ஒரு மணித்தியாலத்துல 15 மீட்டர் கனம் நீர் வெளியாகிறது அப்படின்றத கண்டுபிடித்தோம். அதற்கு அடுத்தபடியா கடைசியா லீட்டர் per நிமிடத்துக்கு என்ன செய்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீட்டர் கனவளவை லீட்டர்ல கண்டுபிடிச்சு அதை நிமிடத்தால வகுக்கும் போது விடை 250 லீட்டர் per நிமிடம்னு கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு காரிற்கு 350 லிட்டர் எரிபொருள் நிரப்புவதற்கு 700 செகண்ட் எடுத்தது. எரிபொருள் நிரம்பிய வீதம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா கனவளவை நேரத்தால வகுக்கணும். கனவளவு எவ்வளவு? 350 லிட்டர். இதனை நிரப்புவதற்கு 700 செகண்ட் எடுத்ததாகவே 700 செகண்டால வகுக்கும் போது நீங்க விடைய தசமத்துல கண்டுபிடித்தீங்கன்னா 0.5 சரியா சுருக்கும் போது 35ஐயும் சுருக்குனீங்கன்னா 0.5 லிட்டர் per செகண்ட் அப்படின்னு எழுதலாம். சரியா? இந்த லிட்டர் per செகண்ட் அழகா இப்படியும் எழுதலாம். 0.5 லிட்டர் செகண்டுடைய மறையோராம் அடுக்கு, செகண்டினுடைய மறையோராம் அடுக்கு. இந்த மாதிரியும் இதே விஷயத்த நம்ம குறித்து காட்டலாம். அல்லது நீங்க பின்னத்துலதான் உங்க விடைய கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் per செகண்ட், 1/2 லிட்டர் per செகண்ட் உங்களுடைய வீதம் வரும். ஒரு கனவுருவ வடிவ மீன் தொட்டி தரப்பட்டுள்ளது. அந்த மீன் தொட்டியின் கனவளவு கண்டுபிடிக்கணும். சரி, கனவளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா கனவளவு சமன் நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் அகலம் உயரம் மூன்றையும் பெருக்கும் போது நமக்கு கனவளவு கிடைக்கும். இதன் நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 மீட்டர், அகலம் 2 மீட்டர், உயரம் 5 மீட்டர். இது அனைத்தையும் பெருக்கும் போது நமக்கு விடை கிடைக்கும். 15 தர 2 30, 30 5ஆல பெருக்குனா 150. முக்கியமான விஷயம் இங்க வந்து அலகு, மீட்டரினுடைய கணம். சரியா? மீட்டரினுடைய 3ஆம் அடுக்கு. இதுதான் உங்களுடைய அலகாக இருக்கும். 150 மீட்டர் கணம். அப்படிதான் உங்களுடைய அலகை எழுதணும். அடுத்து கொள்ளளவை லீட்டரில் காண்க. சரி, லீட்டர்ல கண்டுபிடிக்க போறோம். ஒரு மீட்டர் கணம்னா 1000 லிட்டர், 1000 லிட்டர்கள். அதே மாதிரி 150 மீட்டர் கணம். இங்க நம்மளோட கொள்ளளவு எவ்வளவு? 150 மீட்டர் கணம்னா மொத்தமா 150 1000ஆல பெருக்கணும். 150 1000ஆல பெருக்கும் போது 150,000 லிட்டர்கள். 150,000 லிட்டர் தான் இதனுடைய கொள்ளளவாக இருக்கும். சரி, மூன்றாவது பகுதி கேள்வியில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முற்றாக தாங்கியை நிரப்புவதற்கு 5 மணித்தியாலம் எடுத்தது. கனவளவு வீதத்தை கேட்டிருக்காங்க. சரி, வீதம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா கனவளவை நேரத்தால் வகுக்க வேண்டும். நமக்கு தெரியும் தானே கனவளவு எவ்வளவு? நீங்க மீட்டர் கணத்துல உள்ள கனவளவையும் யூஸ் பண்ணலாம், அல்லது லீட்டர்ல உள்ள கனவளவையுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பொருத்தமானதுதான். நம்ம மீட்டர் கணத்துல உள்ள கனவளவை யூஸ் பண்ணோம்னா 150 மீட்டர் கணம். இதனை நேரத்தால் வகுக்கும் போது நேரம் எவ்வளவு? 5 மணித்தியாலம். இதால வகுக்கும் போது உங்களுடைய விடை 150 5ஆல வகுத்தீங்கன்னா 30 மீட்டர் கணம் per hour. 30 மீட்டர் கணம் per hour. அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 30 மீட்டர் கணம் அந்த வீதத்தில் நீர் வந்து நிரப்பப்படுகிறது. இந்த மாதிரி தான் இந்த கேள்வியை செய்யணும்.